ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்ன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல் தான் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை வறுவல் பண்ணிக்கிறதுக்கு நான் 3 முட்டை அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போது மசாலாவுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம குழம்புக்கெலாம் சேர்ப்போம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பெப்பர் தூள் சேர்க்கணும். பெப்பர் தூள் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, சளிலாம் பிடிச்சிருந்தா கூட நல்லா கேட்கும். மிளகுத்தூள் மெயின் போடணும். என்கிட்ட வந்து இப்போ மிளகுத்தூள் இல்லை, அதனால் நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு, நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு மிளகாத்தூள், அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் மிளகுத்தூள் சேருங்க. எல்லாம் இப்போ நம்ம சேர்த்துட்டு இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கணும். பாருங்கள், நான் தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், நல்லா இந்த மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சுல. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இந்த பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மசாலாவில் நல்லா ஃபுல்லாக தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், நான் வானலில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் வந்து கலராக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டு சிக்கன் வறுத்த எண்ணெய். நைட்டு வறுத்ததால தான் இப்போ நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். இதே நம்ம வந்து இப்போ 1 டே அந்த மாதிரி 2 டேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மீன் வறுத்த ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி சிக்கன் வறுத்த எண்ணெய் வந்து 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் நைட்டு வறுத்தேன், அதனால தான் நான் இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் முட்டை இந்த மாதிரி வறுக்கும் போது எப்போவுமே ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டை வந்து வெடிக்கும். அது வந்து வெடித்து வந்து இப்படி நம்ம மேலேயே வந்து படும். அது வந்து அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு தான் இதை வந்து குக் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ வந்து வேகட்டும். நான் வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். வெந்தவனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்களா, ஒரு சைடு வந்து வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, வெடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது வந்து நீங்கள் ரசம், சாம்பார் இது மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.